மிஸ்டர் விஜய் என்ன நடிக்கிறீங்க? அழுத வருதான், அழுகே உங்களுக்கு வரல. இது பார்த்தீங்களா, இப்போ உங்கள் ஸ்கிரிப்ட் வெளியே வந்துச்சு. இப்படி திரும்பவும் அப்படி கத்தவும் லேசாக சிரிக்கவும் அவர் அழுகிற மாதிரி திரும்பி நிற்கவும் அப்புறம் சொல்லுங்கள். அந்த ஸ்கிரிப்ட் வந்து வெளியே வந்துச்சுல்ல. சினிமாவில் நடிச்சிங்க ரைட்டுங்க. நடிகர் வந்து சினிமாவில் நடிக்கலாம் ரைட்டு. ஆனால் வாழ்க்கையும் வந்து ஒரு சினிமாவில் நடிச்சின்னு அந்த நடிப்பை அப்படியே நடித்து காமிக்கிறீங்களே. தன்னைத்தானே ஒரு முதலமைச்சர் நம்புறீங்க பாருங்கள். அது ஒரு ஒரு விதமான மனவியாதி அது. ப்ளீஸ் அது விடுங்க. யாரும் உங்களை நம்ப தயாராக இல்லை. ஏமாறாதீங்க. அழுகிறாராம். அப்புறம் சிஎம் சார் எல்லாம் நண்பர் சொன்னீங்க, அப்படிப்பட்ட என் நண்பர் மேலேயே பழி சொன்னீங்க, கரூர் மேலே. வெக்கலாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசாட்சியோட சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக உங்கள் மனசாட்சி இருந்தால் அந்த அரசியலை விட்டு அப்பப்போ வீட்டில் படுத்துருவீங்களே, வெளியே வர மாட்டீங்களா? ஜென்மத்தையும் வெளியே வர மாட்டீங்க. மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா. மனசாட்சி அது உங்களுக்கு மண்ணாங்காட்டி ஆகுது. முதல்ல விஷயம் எனக்கு ஒன்று புரியுதுங்க. உங்களுக்கு எதுவுமே புரியாது, எதுவுமே தெரியாது. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அது மனப்பாடம் பண்ணி உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கான், உங்களுக்கு திறமை கொடுத்துருக்கான். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அப்படியே நடிக்கிறது, அச்சு பிசுறாமல். எனக்கு தெரிஞ்ச நீங்கள் இல்லை, உண்மைதான். நீங்கள் பாவம் தான். உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அன்கான்ஷியஸ் இருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஆள். உங்களுக்கு எழுப்பி விட்டு டீ காஃபி கொடுத்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தப்போ மூஞ்சி கழுவிட்டு மேக்கப் போட்டால் உடனே நீங்கள் ஒரு மனுஷன் மாதிரி மாறுவீங்க. அந்த பேப்பர் கொடுத்து இருந்தால் தம்பி இருந்தால் படிச்சிருவீங்க. அதே மாதிரி நடிப்பீங்க. இதுதான் உங்களை வச்சு பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய தொண்டர்களை வந்து நீங்களும் ஏமாற்றல, உங்களை கூட இருக்கவங்க சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. அதுக்கு உண்டான காரணம் நீங்கள் தான். அவரை வாழ்க்கையில் ஏமாறதுக்கு உண்டான காரணம் நீங்கள் தான். பாருங்கள்.